அந்த நேரத்தில் இவர் தேவன் என்று அறிந்து கொள்ளலாமே. ரத்தம் நின்றது, காது பழையபடி பொருந்தியது. இதை விட வேறு என்ன அடையாளம் வேண்டும்? பிடிக்கப்படுகிற வேளையிலும் கூட ஒரு அற்புதத்தை செய்தார் அல்லவா? அந்த படுபாவிகள் திருந்தி இருக்கலாம் இல்லையா? திருந்தலையே. அவர் என்ன சொன்னார்? தடியோடு வருகிறீர்கள், கம்பு கொள்ள வருகிறீர்கள், திருடனை பிடிக்க வருவதை போல் வருகிறீர்கள். நான் என்ன கள்ளனா? கடவுள் அல்லவா? என்னையா இப்படி தேடுகிறீர்கள் என்று மனமருந்தி கேட்கிற அந்த வார்த்தையை பாருங்க. முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் யூதாஸ். என்ன சொன்னார்? சிநேகிதனே என்று சொன்னார். இதை விட கடவுள் என்பதற்கு வேறு என்ன வேண்டும்? காட்டி கொடுத்தவனையே சிநேகிதனே என்று சொன்னார். அவ்வளவு அன்புள்ள தேவன். ஆனால் நீங்கள் திருந்தாதனால தான் அவர் வருத்தப்படுகிறார், கண்ணீர் படுகிறார். நீங்கள் மனம் திருந்தாதனால தான் அவர் துக்கப்படுகிறார். அவருடைய கவலையெல்லாம் நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. இன்றும் பரலோக ராஜ்யம் இன்றைக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது. எப்போ வருவீங்கன்னு நினைக்கிறார். திருந்து எப்போ வருவீங்க? அதான் அவருடைய அழைப்பு. இந்த குட் ஃப்ரைடே என்பது உங்களுக்கு ஒரு அழைப்பு. நீ என்னிடத்தில் வா, பாவ மன்னிப்பை பெற்று பொருத்தனைகளை செலுத்தி கடந்து வா. உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன்னுடைய சாபங்களையெல்லாம் நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று. இப்போ சாபங்கள் இருக்கிறது, தாவீதிடத்திலும் சாபங்கள் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய இரத்த பழி நாளை பிறக்கிற பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. ஆகவே சாபத்தை போக்குறதுக்கும் பொருத்தனை, பாவத்தை போக்குறதுக்கும் பொருத்தனை, பரிசுத்தம் அடைவதற்கும் பொருத்தனை, தேவனுடைய பிரமாணத்தை உட்கொள்வதற்கும் பொருத்தனை. இல்லை என்றால் அந்தி கிறிஸ்து உள்ளே வருவான். உற்சமா கையை தட்டலாமா? மத்தேயு 24:24 வாசிப்போம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஒரு சும்மா கையை தட்டலாமா? இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், நான் போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு, பிதானுடைய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் போகிறேன். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. கூடுமானால் பரலோகத்துக்கென்று நியமிக்கப்பட்ட உங்களை அந்தி கிறிஸ்துக்கள் வஞ்சிப்பார்கள். அதான் ரகசியம். வஞ்சிப்பார்கள். பாவ மன்னிப்பு என்ற வஞ்சனை. பாவ மன்னிப்பு உங்களுக்கு ஒரு வஞ்சனை. ஏன்னா உங்களுக்கு கல்வாரி சிலுவையில் உங்கள் பாவங்களை கழுவினார்கள். இப்போ நாளைக்கு நான் ஒரு 16 வயசு பொண்ணையோ 18 வயசு பொண்ணையோ 23 வயசே பொண்டாட்டி தெரியாமல் நான் ரேப் பண்ண ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாரா? நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? இந்த கள்ள பாஸ்டருக்கு இந்த போலீஸ் வச்சு 4 அடி கொடுக்கணுன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் என்ன செய்வோம் பிரதர்? அப்படி தானே நினைப்பீங்க. இந்த ராஸ்கல் இவ்வளோ காலம் நம்மளை ஏமாற்றி போட்டான், இவ்வளோ பெரிய பாவியா? நான் போய் சொல்லலாமே, இதில் என்ன இருக்குது? கல்வாரி சிலுவையில் என் பாவத்தை மன்னித்தார். இந்த போலீஸ் ஒரு வேலை இல்லாமல் என்னை பிடிச்சிட்டு போனாங்க. நான் சொல்லலாமா இல்லையா? அப்போ நான் செய்த மட்டும் தண்டனை நீங்கள் தரக்கு தீர்மானிக்கிறீங்க. அப்போ நீங்கள் செஞ்ச ஆண்டவர் தரமாட்டாரோ? தருவாரா தரமாட்டாரா? பயப்படாதீங்க, நிறைய தருவார். உற்சவமாக கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாவத்துக்கு தண்டனை என்பதனை தான் பார்க்கிறார் பிதா. அவருடைய திட்டத்தின்படி தன்னுடைய குமாரனையே பலியாக செலுத்தி இருக்கிறார், ஒரு பொருத்தனையாக செலுத்தி இருக்கிறார். தன் பிள்ளை ஆபிரகாம் தன் பிள்ளை தானே பொருத்தனையாக செலுத்தினார். பலியாக கேட்டார் ஆண்டவர், பலியாக கொடுன்னு. மலை உச்சியில் கொண்டு கொடுத்தான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதமே கிடச்சிது. அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் உங்களுக்கு வேண்டும் என்பதனை பிதா திட்டமிட்டு இயேசு கிறிஸ்துவை மகனாக, மாம்சமாக, மனிதனாக, மாம்சமான ஒரு சகோதரியை பரிசுத்தம் பண்ணி அவருடைய கர்ப்ப பாத்திரத்தில் உருவாக்கி பரிசுத்த ஆவியினால் பிரசவிக்க வைத்து உங்களுக்கு ஊழியம் செய்து பரலோகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார்.
இல்லைண்ணா பரலோகம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. பரலோகம் இருக்குது, பிதா அங்கே இருக்கிறாரு, நான் அங்கே போக போகிறேன், நீங்கள் வாங்க, நான் போனால் தான் பரிசுத்த ஆவியை தர முடியும், இல்லைன்னா தர முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா? நான் போனாலன்றி தேற்றரவாளன் வரான், போனால் தான் வருவார். அவர் போனார், ஆவி இங்கே அனுப்பினார். இந்த ஆவி இங்கே பிரசங்கம் பண்ணுகிறது, தேவன் பிரசங்கம் பண்ணுகிறார், நல்லதை கெட்டதை உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. சும்மா மன்னிப்பு கிடச்சின்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. அப்புறம் பொட்டுன்னு உங்கள் பிள்ளைகளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். என் பிள்ளைய எடுத்த, ஏன் எந்த பிள்ளை எடுத்தேன்னு கேட்டால், நீ செய்த பாவம்டி, நீ செய்த விபச்சாரடின்னு அங்கே சொல்லி சிரிப்பார் ஆண்டவர். அப்படி தான் பாளையங்கோட்டையில் நடந்தது. பெங்களூர்காரி தினத்தந்தி பேப்பரில் வந்த செய்தி. ஒரு வண்டி கார் வருது, ரயில்வே ரோடு கிராஸ் பண்ணி போட்டுருங்க, பள்ளம் தோண்டி விட்டுருக்காங்க. பாம்பேலேருந்து வந்தாங்க, காரில் புஷ்ஷுன்னு போனாங்க, டப்புன்னு விழுந்தாங்க. வெளியில் ஒரு புள்ள, மடியில் ஒரு பிள்ளை. மடியில் இருந்த பிள்ளை செத்தது, வெளியில் உள்ள பிள்ளை பிழைச்சது. ஆழத்தில் விழுந்த பிள்ளை பிழைத்தது. அவளுக்கு ஒரு குழப்பம். இப்போது கீழே விழுந்த பிள்ளை எல்லாவா சாகணும், ஏன் மடியில் இருந்த பிள்ளை செத்தது? காயமில்லை, எந்த இதுவும் இல்லை, உறக்கத்திலே அது உயிர் போய்விட்டது. ஆனால் குழந்தை விழித்து கொள்ளவே இல்லை. இவளுக்கு தலையை பிக்கிற ஒரு மெண்டல். இந்த குழப்பத்துக்கு விடுதலையே கிடையாது. மறுபடியும் பெங்களூருக்கு போகிறான், பீரோ திறக்கிறான், ஒரு புத்தகம் இருக்கிறது, அது ஜீவொலி ஜபக்கோபுரம் புத்தகம். அல்லேலூயா. அதை எடுத்து படிக்கிறான். இந்த ஊழியக்காரன் தான் எனக்கு பிள்ளை செல்வத்துக்கு சொன்னானே. அது மோன்சலாஸ்திரம் மீட்டிங்கில் போனாங்க, அங்கேயே ஒரு புத்தகம் கிடைத்தது. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், 2 பிள்ளை தருவார், 2 பொருத்தனை செலுத்துன்னு சொன்னேன். நிறைய பொருத்தனை சொன்ன கேட்க மாட்டாங்க. அது பிள்ளை கிடைக்கட்டும் நான் செய்கிறேன்னு. ஆனால் பொருத்தனை செலுத்து பிள்ளை கிடைக்கும்னு சொன்னேன், கேட்கல. ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சரி, எல்லாருக்கும் அப்படி கேட்கும். சில வேளை அந்த ஜெபத்தை பண்ணி விட்டுருவேன். அது எப்படியோ 2 பிள்ளையை கொடுத்தார் ஆண்டவர். 2 பிள்ளை பிரசவித்ததும் எனக்கு தெரியாது, கர்ப்பமானது எனக்கு தெரியாது. மறைக்கிற கூட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அடுத்து பிரசவித்தவரும் தெரியாது, வளர்ந்தவரும் தெரியாது. குழந்தை 4 வயசு 5 வயசு ஆன பிறகு தான் இவங்க நல்லா பழகி பெருகி எங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வராங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல சம்பவம் நடந்தது. இப்போ கேட்குறேன், பிரதர், வெளியே விழுந்த குழந்தை பிழைச்சிது சிறு சிறு காயத்தோடு. ஆனால் என் மடியில் தூங்கி கொண்டிருந்த பிள்ளை செத்துது. அது ஏன்? நான் பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறேன், பைத்தியக்காரி, எனக்கு பதில் சொல்லுங்கள். அதுன்னு சொன்னேன். ஆண்டவருக்கு கிருபையிலே சொன்னேன், என் பொருத்தனை எங்கே? பிரசவித்தா கொடுப்பேன் என்று சொன்னியே, இன்னைக்கு வரை நிறைவேற்றவில்லை. ஆஸ்திகள் எல்லாம் அழிச்சாருப்பா, எல்லாம் கரைஞ்சி. இப்போ கணவன் மனைக்குள்ள சண்டை, ஏன் நேசிக்கலாம் அவன்? கர்த்தர் கேட்ட கேள்வி, என் பொருத்தனை எங்கே? பிதாவே ஒரு பொருத்தனை செலுத்தி தான் உங்களுக்கு ஒரு கடவுளை கொடுத்திருக்கிறாரு. நீங்களும் பொருத்தனை செலுத்தி தான் சகலத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது பொருத்தனை செலுத்தினான், யாக்கோபு பொருத்தனை செலுத்தினான், சாலமோன் பொருத்தனை செலுத்தினான், சவுல் பொருத்தனை செலுத்தினான், மனோவா செலுத்துகிறான், எப்தா செலுத்துகிறான், அன்னாள் செலுத்துகிறாள், யாக்கோபு செலுத்துகிறான். நீங்கள் எல்லாம் ஒன்றும் செலுத்த மாட்டீங்க. என்ன பிரதர், எங்கே போகிறா? பட்டக்க மாட்டியோ? போ. எவ்வளோ பேர் அடங்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆகவே பொருத்தனை தான் உங்களுக்கு வழி, பொருத்தனை தான் உங்களுக்கு சத்தியம். உற்சாம கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார்.
அந்தி சந்தே மதியான வேளையிலும் நான் கடைசியாக ஒரு சாட்சியோடு முடிக்கப் போகிறேன். ஒரு காதல் ஜோடிகளை நான் ஊட்டிக்கு அனுப்பி வச்சேன் ஒரு முறை. தீர்க்க தரிசனம் வித்தியாசமான தீர்க்க தரிசனம். ஏனென்றால் காதல் கணவன் அலி, நம்பர் 9, நோ யூஸ். 2 பேரும் தற்கொலை செய்த முடிவு கொள்கிறார்கள். ஒருத்தன் பூனாவில் சாகணும், ஒருத்தன் திருச்சி நரசிங்காலையில் சாகணும். ஒருத்தி 2 பேரும் வேறு வேறு ஜாதி. ஒரே நேரத்தில் சாவுக்கு ஆயத்தப்பட்டார்கள். எப்படியோ திருச்சியில் போன ஒரு புத்தகம் அந்த நம்பரை வச்சு கூப்பிட்டாங்க. கூப்பிடு நேரம் மணி 9. பொருத்தனை செலுத்து, கல்யாணம் பண்ணிக்க, பிள்ளை பெற்றுக்கோ, அந்த குறையை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் இப்போ நீ ஸ்டூலில் இருந்து கீழே இறங்குன்னு சொன்னார். நான் ஸ்டூலில் நிற்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமாம், ஃபேனில் துப்பட்டாவே போட்டிருக்கீங்க, இறங்குடி. சில நேரங்களில் அப்படி தான் பேசுவேன், இறங்குடி. ஏன்னா சில நேரங்களில் அப்போ நான் பேசுவேன், எந்த பிள்ளைகளுக்கும் தகப்பன இறங்குடி. சத்தா பரிகாரம் கிடைக்குமா அவனுக்கு? செத்தா நீ ஒரு பே. அப்புறம் நான் தான் மறுபடியும் ஓட்டணும். இறங்குடி. பேர் என்ன, ஊர் என்ன, எல்லாம் கேட்டேன். சரி, பொருத்தனை செலுத்தின பிறகு அவனை பரிசோதி பார்க்க சொல்லு. அவன் பயந்து போய் மருத்துவமனைக்கே போகல. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. என்ன கல்யாணம் பண்ணுறது அவனுக்கு பயம். இப்போ சரி, பின்ன ஊட்டி போங்க, குடும்பம் நடத்துங்கன்னு சொன்னேன். எந்த ஊழியக்காரன் எப்படி சொல்லுவான்னா, போர்த்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்திக்கிட்டு போத்தா என்ன? ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணுவாங்கன்னு தெரியும். தீர்க்க தரிசனம் இங்கிருந்துலாம் வந்தது. போய் குடும்பம் நடத்தினாங்க. அன்னைக்கு கல்வாரி சிலுவை அந்த மகள் கண்டாள். ஒரு வகையில் பாவம். ஆனால் இந்த ஊழியத்தினுடைய உடன்படிக்கையின் ரகசியம் நான் கல்வாரி சிலுவையில் கண்டேன், அவரை பார்த்தேன். அப்போ நான் கேட்டேன், நீ விசுவசித்திருந்தா அங்கே அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ செஞ்சது பாவம் தான். நான் உன்னை ஒப்பு கொடுத்தேன். கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் அதை கேட்காம, வசனத்தின்படி நடவாமல் குடும்ப வாழ்க்கை நட தீர்மானிச்சா பின்ன போ. அதான் கை கழுவுதல், ஒப்பு கொடுத்தல். ஒரு அன்பிளை பெற்றாள். பிறகு கல்யாணமே நடத்தி வச்சேன். ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னார், கல்வாரி சிலுவையை அவர் பார்க்குறோம்னா நீ ஒரு பாவின்னு அர்த்தம். சிலுவையை பார்த்தோன்னு சந்தோஷப்படாதீங்க. பாவிக்கு முன்னாடி நிற்கிறார், உன் பாவத்தை கழுவிக்கும்னு அர்த்தம். கடவுளை கண்டேன்னு கும்மாளம் போடாதீங்க. உன் சரீரத்தில் இருக்கிற பாவக்கரையை அகற்றுவதற்கு உனக்கு தரிசனம் ஆயிருக்கிறேன் என்பதான் மெய்ப்பொருள். உற்சாகமாக கையை தட்டலாம். நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் முள்முடியில் பார்ப்பாங்க. அர்த்தம் என்ன? உன் பாவத்திற்காக நான் முள்முடி சுமந்தேன். விஷமுட்கள், 24 முட்கள், பாறை மாறி இருக்கிற மண்டையோட பித்து 2.5 இன்ச்சு ஆழமாய் புதைகிறது. எவ்வளோ வலிக்கும். முள்ளு போட்டாலே, பாதத்தில் முள்ளு போட்டாலே உங்களால் தாங்க முடியாது. மண்டையோட துளைத்த முட்கள், விஷ முட்கள். யாருக்காக? உங்களுடைய பாவ முட்களை அகற்றுவதற்காக சகித்தார் தேவன். இனி சகிப்பாரா? இனி அட்டிப்பார், இனி அள்ளிப்பார், இன்னும் கொல்லுவார், புதைப்பார். அவ்வளோதான். நீங்கள் திருந்த வேண்டிய அவசியம் இல்லை. வரப்போகிற டைம் ஆச்சுன்னு அர்த்தம். அதான் விஷயம். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே இது குட் ஃப்ரைடே, நல்ல நாள். நீங்கள் திருந்துவதற்கு தந்திருக்கிற லாஸ்ட் சான்ஸ். திஸ் இஸ் த லாஸ்ட் வெப்பன். திஸ் இஸ் த லாஸ்ட் வார். திரும்பிருங்க. அவர் பக்கம் மெய்யாய் திரும்புகிறார்.
நீ சேர்த்து வைக்கிற பொண்ணு வெள்ளியும் உன்னை கூட்டிகிட்டு போவாது. நீ அவர் மேலே வைத்த நம்பிக்கை உண்மைன்னு சொன்னால் அவர் வரும்போது அவர் பின்னாடி போகலாம். அவர் பின்னாடி போகிறதுக்கு 10 ஏக்கர் நிலமோ 4 மாடி கட்டடமோ நகைகளோ நட்டோ பணமோ ஒன்றும் தேவையில்லை. அதெல்லாம் கேட்பாரற்று கிடக்கும். மண்ணை எடுத்துடுங்க, அள்ளி எடுத்துடுங்க. இப்போவே 8 பர சாக்குகளை வாங்கி வச்சுக்கிடுங்க. பீரோ தானே வாங்கி வச்சுருக்கீங்க, நீ சாக்குகளையும் வச்சுடுங்க. ரோட்டில் கிடக்கிற நகைகளெல்லாம் நம்ம அள்ளி எடுக்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஒரு சும்மா கையை தட்டலாம். அது முக்கியமல்ல, உனக்குள்ள பரிசுத்தம் முக்கியம். உன் உடை, உன் உடல், உன் பார்வை, உன் உள்ளம், உன் இருதயம், உன் எண்ணம் எல்லாம் பரிசுத்தமாகணும். நம்புகிறேன், திருந்துவீங்க என்று. இளமை நிற்போம். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரந்தன் ஜீவனன்றோ. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரந்தன் ஜீவனன்றோ. இயேசு